அல்லல் காத்தான் செய்த அற்புதம். கிபி 1770 ஆண்டு 2ஆம் பட்டத்து சிவத்த பூசாரி அவர்கள் அருளாட்சி செய்த காலம். அன்னை காமாட்சி ஆலயத்தின் காவல் தெய்வம் ஆகாசமாடன் ஆகும். அவன் உயிர் பலி ஏற்றுக்கொள்பவன். அவனுக்கு தனிப்பூஜையாக கோவிலுக்கு வெளிப்புறம் சுற்று மதிலுக்கு உட்புறம் பரண் அமைத்து அவன் விருப்பத்தை பூர்த்தி செய்து அவனை சாந்தப்படுத்துவார்கள். அந்த ஆண்டு ஆகாசமாடனுக்கு பலியிடுவதற்கு ஒரு பன்றியை இளம் குட்டியிலிருந்து வளர்த்து வந்தார்கள். வீட்டில் உள்ள உணவுப் பொருள்களையும் காய்கறிகளையும் உணவாகக் கொடுப்பார்கள். அப்பன்றியை வீட்டை விட்டு வெளியே விடமாட்டார்கள். பன்றி நன்கு வளர்ந்து மிகப்பெரிய உருவமாக சின்ன யாழைக்குட்டி போன்று தோற்றம் அளித்தது. பூஜைக்குரிய நாள் வந்தது. கோவிலின் மூல்ஸ்தானம் சுற்று மதிலுக்கு வெளியே தென்புறத்தில் பரண் அமைக்கப்பட்டது. புதிய நெல் குத்தப்பட்டு அரிசியாக்கி அதை 3 மண்பானைகளில் பொங்கல் பொங்கினர். பொங்கல் முடிந்து பூஜை ஆரம்பம் ஆகியது. பூசாரி ஐயா அருளோடு பரண்மேல் நின்று கொண்டிருந்தார்கள். பரனுக்கு கீழே பக்தர்கள் பெருந்திரளாக கூடியிருந்தனர். மேளவாத்தியம் முழங்கிக் கொண்டிருந்தது. காத்தான் குடியை சார்ந்த 2 சாம்பிராணி போட்டுக் கொண்டிருந்தனர். மருள் ஆடிகள் சாமி ஆடிக்கொண்டிருந்தனர். அல்லல் காத்தானும் மந்திரியும் பரண் பக்கத்தில் நின்று கொண்டிருந்தனர். முறையாக வளர்க்கப்பட்ட பன்றி பலியிடுவதற்காக கொண்டு வரப்பட்டது. அதை பலியிடுவதற்காக ஒருவர் பெரிய கூர்மையான அரிவாளை கரத்தில் பிடித்தபடி நின்று கொண்டிருந்தார். அப்போது கோவிலின் மூல்ஸ்தான கதவுகள் மூடப்பட்டன. பன்றியை வெட்டுவதற்காக நின்றவர் தன் கையிலிருந்த அருவாளை பூசாரி ஐயாவிடம் கொடுத்து அவர் ஆசி பெற்று திரும்ப அருவாளைதான் வாங்கிக் கொண்டார். பின் அருவாள் கொண்டு பன்றியின் கழுத்தில் ஓரே வெட்டாக ஓங்கி வெட்டினர். பன்றியின் தலை தனியாக விழுந்தது. பன்றி தலையில்லாதவுடன் கீழே விழுந்து துடித்துக் கொண்டிருந்தது. உடன் மந்திரி அருவாளை வாங்கி பன்றியின் உடலை அறுத்தார்.